Watch full episodes on Jio Hotstar. Stop it! நம்ம இதை செஞ்சாகணும். இப்பவே இந்த மேஜிக் வச்சு ஓபன் பண்றேன். மைரா நீரு நான் ட்ரை பண்றேன். Very good, Varun. ருத்ரா நாங்க வெளிய வந்துட்டோம். ஓகே ருத்ரா நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேன். நீ காப்பாத்திட்ட ருத்ரா. இல்லனா எங்க நிலைமையும் இந்த பிடி பீஸ்ட் மாதிரி ஆயிருக்கும். ஆனா அது நம்மள எதுக்கு அழிக்கணும்னு நினைச்சது? கண்டிப்பா இந்த ரோபோட் அதோட மினியம்ஸ்ல ஒண்ணா இருக்கும். இத பத்தி பப்பேட் ராஜா உங்ககிட்ட சொன்னார்ல. அட இந்த ஸ்வீட்டோ எங்க போயிட்டான்? ஸ்வீட்டோ எங்கேயோ காணோம். ஓ நோ, இப்போ நம்ம மேஜிக்கல் ட்ரீ வரைக்கும் எப்படி போய் சேருவோம்? இல்ல நம்ம கிட்ட அதிகமான நேரம் இல்ல. ஸ்வீட்டோவை மறந்து நம்ம முன்னேறி போகணும். வாங்க, இந்த ரோடு எங்கேயாவது போய் சேரும்ல. ருத்ரா அங்க பாரு, அங்க ஏதோ இருக்கு. Forgotten worldல அடிக்கடி சர்ப்ரைஸ் இருக்கு. இவ்வளவு அழகான ஷூஸ மக்களால எப்படி தூக்கி போட முடிஞ்சது? பர்ஃபெக்ட். இதுவும் இதை விட இதுவும் நல்லா இருக்கு. அட அங்கேயும் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். வாரத்துக்கு ஒரு கலர் போட்டுக்க வேண்டியதுதான். ஒரு வருஷத்துக்கு செருப்பு கடைக்கு போக தேவையில்ல. அட இங்கேயும் இருக்கு. இதையும் எடுத்துக்கிறேன். வருண், பத்ரம். நான் என்ன நினைக்கிறேன்னா, போறதுக்குள்ள 4-5 ஜோடி எடுத்துன்னு போல நினைக்கிறேன். ட்ரை பண்ணட்டுமா? அட அது என்னது? அருமையான ஷைனிங் ஷூஸ். இந்த ஷூஸ நான் போட்டுக்க போறேன். கண்டிப்பா கூடாது. ஒரு பக்கம் ஸ்வீட்டை பத்தி எதுவும் தெரியல. நம்ம மேப் இல்லாம எப்படி முன்னேறி போக முடியும்? நம்மளோட கைட் அவனே மிஸ் கைட் ஆயிட்டான். எனக்கு இந்த ஷூஸ போட்டு ஆடணும் போல இருக்குப்பா. Why not? கண்டிப்பா. I am shiny shoes. ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் சரி, அத நிமிஷத்துல காலி பண்ணிடுவேன். Any doubt? Tell me your problem. நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். ஆனா எனக்கு ஒரு ப்ராப்ளம் மட்டும் இல்ல. நாங்க மேஜிக்கல் ரிங் கிட்ட போகணும். வர வழியில கைடு காணாம போயிட்டான்ப்பா. மக்கள் யாராவது தான் தலையில தானே மண்ணள்ளி கொட்டிப்பாங்களா? ஆமா, நீங்க என்ன வித்தியாசமா இருக்கீங்க? அந்த ரிங்க மறந்துருங்க, போயிடுங்க. அவ்வளவுதானா? காத்திருக்கிடுச்சா? இவ்வளவு நேரம் பெருசா பெருசா பேசின. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல காலி பண்ணிடுவேன் அது இதுன்னு. இப்போ என்னாச்சு? ஓகே ஓகே, என்ன பாட்டுக்கோ. நீ எங்க போகணும்னு நினைச்சாலும் தானாவே ஓடிக்கிட்டே போய் சேர்ந்துருவ. ஆனா ஒண்ணு, என்ன அந்த இடத்துக்கு முன்னாடியே கழட்டி விட்டுடணும். எனி டவுட்? ஓகே, ஊத்து விடுறேன். இப்படி எல்லாம் இருக்கணும். நல்ல விஷயம். கடல்ல இருக்கிறவனுக்கு கட்ட கிடைச்ச மாதிரி நம்மளுக்கு புது கைடு கிடைச்சிருச்சு. ரங்கீலா வேண்டாம், நில்லுங்க. ஓஹோ, ரங்கீலா உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? இங்க ஒவ்வொரு அடியும் நல்லா யோசிச்சு வைக்கணும். பொறுமையா போ, என்னால மூச்சு வாங்க முடியல. ஒருவேளை நான் பொறுமையா போனா பீம் ஆஃப் லைஃப் கிட்ட எப்ப நான் போய் சேருவேன்? பீம் ஆஃப் லைஃப் கிட்ட போகலன்னா அப்புறம் நான் எப்படி உன்னை அந்த இடத்துல விட முடியும்? விடலன்னா உன்னை எப்படி அழிக்க முடியும்? எனி டவுட்? இந்த ஷூஸ்க்கு என்ன ஆச்சு? யாராவது தடுத்து நிறுத்துங்க. என்னது? பீம் ஆஃப் லைஃப்?
ரங்கீலா நில்லுங்க. ருத்ரா வா, இந்த மாதிரி நான் யார்கிட்டயும் அடி வாங்கினதே கிடையாதுப்பா. ஆனா இந்த ஷூஸ் என்ன இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்தர் மந்தர் காலி கலந்தர் சூ. மைரா, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக எதுக்கு அடிக்கடி என்னையே டார்கெட் பண்ணிட்டு இருக்க? சாரி வருண். ஓஹோ, இவனோட முட்டாள்தனத்தால எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ருத்ரா ஏன் அவனை சீக்கிரமா காப்பாத்தி முன்னேறி போக மாட்டேன்றான்? Ibaiska multiple race creator. மைரா, நீ மத்த ஷூஸ் சமாளி. மைரா, பீம் ஆஃப் லைஃபோட கிராவிட்டி அதிகமா இருக்கு. அட, இதோட பேரு பீம் ஆஃப் லைஃப் இல்ல, பீம் ஆஃப் டெத்னு வச்சிருந்திருக்கலாம். நானும் ஹெல்ப் பண்றேன். ருத்ரா, நம்ம ரங்கீலாவை காப்பாத்துறதுக்கு நம்ம பவர்ஸ கம்பைன் பண்ணி ஆகணும். இபாய்ஸ்கா மேஜிக் என்ஹான்ஸோ. அதுங்க திரும்ப வந்துட்டு இருக்கு. நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். லெட்ஸ் கோ गाइस.
அட, அது திரும்பவும் பெருசாயிடுச்சு. ரிங்க பத்தி ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது. ரிங்குக்கு ஆபத்து ஏற்பட்டா அது தானாவே இந்த மரத்துக்குள்ள போயிடும். அப்புறம் இதை யாராலையுமே எடுக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சா கூட அந்த ரிங்கை எடுக்க முடியாது. அது மறுபடியும் ஒண்ணாயிட்டு இருக்கு. ருத்ரா, நீ எங்க இருக்க? எங்க இருக்க ருத்ரா? ருத்ரா, உன்னோட மேஜிக்கல் பவரை வச்சு என்ன அழிக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்கப்புறம் ரிங்க உன்னால தொட கூட முடியாது. இது வரைக்கும் நான் உன்னை தோக்கடிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ நான் உன்னை நிரந்தரமா அழிக்க போறேன். ஓ ருத்ரா, நீ இங்கதான் இருக்கியா? இபாய்ஸ்கா சிபாய்ஸ்கா பூம். ருத்ரா நில்லு. தாத்தா நீங்களா? ருத்ரா இரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ரோபோட்ஸ் தான் இந்த உலகத்தோட ப்ரொடெக்டர்கள். அதனாலதான் இந்த உலகம் நல்லா இருக்கு. ஒரு தடவை இந்த ரிங் கை மாறி போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த உலகம் அழிஞ்சிடும். ரோபோட்டஸ் ரிங்கோட ப்ரொடெக்டரா? ஆனா பப்பட் ராஜா என்ன சொன்னாருன்னா, ரோபோட்டஸ் பேர்ல உள்ள ஈவில் ஃபோர்ஸ் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. அது ரொம்ப பவர்ஃபுல். அதனாலதான் நாங்க ரிங் எடுக்க வந்தோம். அப்போனா நீ இந்த வேர்ல்ட டிஸ்ட்ராய் பண்ண வரலையா? சாரி ருத்ரா, நீ எப்படி என்ன தப்பா நினைச்சியோ அதே மாதிரி நானும் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். பர்ஃபெக்ட் ராஜா நிறைய பேரை இங்க ரிங்கு திருட அனுப்பிச்சிருக்காரு. நான் என்ன நினைச்சேன்னா நீயும் அவங்கள ஒருத்தன்னு. அதுக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருந்தேன். இல்லனா நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருப்பேன். நன்மை செஞ்சா நன்மை நடக்கும். உண்மை என்ன? ராஜாதி ராஜா பர்ஃபெக்ட் ராஜா இஸ் ஹியர். உண்மை என்னன்னு இப்ப நான் சொல்றேன். ருத்ரா, உண்மை என்னன்னு நான் சொல்றேன். ராஜாதி ராஜா பர்ஃபெக்ட் ராஜா ஆக போறோம் உண்மையான ராஜா.
இந்த ரிங் இல்லாம என்னால ஹியூமன் வேர்ல்டுக்குள்ள போய் சர்வை பண்ண முடியாது. அப்படி போனா நான் அழிஞ்சு போயிடுவேன். ஒருவேளை நான் ரிங்கு போட்டுட்டு போனா நான் ஹியூமன் ரூபத்துல மாறி நிரந்தரமா அமரரா இருந்துருவேன். அதுக்கப்புறம் என்ன யாராலையும் என்ன அழிக்க முடியாது. என்ன இல்ல நம்பல பப்பெட் ராஜா, நம்பல. நாங்களும் உங்க கூட வருவோம். ஆமா, நம்மள இனிமே யாராலையும் அழிக்கவே முடியாது. 36 மணி நேரம் முடியறதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல கூட பாக்கி இருக்கு. Thank you for your help, ருத்ரா. ரிங் இங்க தான் இருக்கு இந்த வேர்ல்டுல. அப்புறம் இந்த 36 மணி நேரம்ன்ற விஷயம் என்ன? ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் 2 வாட்டி இந்த ஃபர்கடன் வேர்ல்ட் அதோட போர்ட்டல் ஓபன் ஆகும். ஒரு வாட்டி ஹியூமன் வேர்ல்டுல இருந்து உள்ள வர்றதுக்கு. அப்போ உங்களை நான் உள்ள அழைச்சிட்டு வந்தேன். அப்புறம் சரியா 36 மணி நேரம் கழிச்சு 2வது வாட்டி போர்ட்டல் ஓபன் ஆகும் இந்த வேர்ல்டுல இருந்து வெளியே போறதுக்காக. அது வழியா இப்போ நான் வெளியே போவேன். ஆனா நீங்க வெளிய போய் என்ன பண்ணுவீங்க? உங்களோட உலகம் எங்க தானே இருக்கு. இல்ல, என்னுடைய உலகம் இங்க இல்ல. என்னுடைய உலகம் அது. எங்க இருந்து நீ வந்தியோ அதுதான். ஆமா, நான் அந்த உலகத்துக்குள்ள போய் மனுஷங்களை பழி வாங்க விரும்புறேன். அவங்க எங்களை பயன்படுத்திட்டு மறந்துடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ரொம்ப செல்ஃபிஷ், சுயநலவாதிங்க, நன்றி கெட்டவங்க. ஆமா, நான் இப்போ இந்த ரிங்க போட்டு யாரெல்லாம் டச் பண்ணுவானோ அவங்க அவங்களுடைய ஞாபக சக்தியை இழந்துருவாங்க. அதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கை பூரா ஹியூமன்ஸ் என்ன பப்பட்டாக்கி அவங்க விரலுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆட வச்சாங்களோ அதே மாதிரி இப்ப நான் உலகத்துல உள்ள எல்லா மனுஷங்களையும் என்னோட விரலுக்கு ஏத்த மாதிரி ஆட வைப்பேன். ஆமா. துரோகி, செல்ஃபிஷ். நாங்க உன்னை இந்த ரிங் எடுத்துக்கிட்டு போக விட மாட்டோம். நான் யாரு? நான் எங்க இருக்கேன்? ஆமா, நீங்கெல்லாம் யாரு? அட கடவுளே, என்னது இது? வருண், நீதான் வருண். நாங்க எல்லாரும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ். அந்த துரோகி பப்பெட் ராஜா. ரிங் அதோட கலக்கல காட்ட ஆரம்பிச்சிருச்சு. கேளு கண்ணா, உன்னோட பேரு வருண். அங்க கலர் கலரா ட்ரெஸ் போட்டிருக்காருல்ல, அவருதான் உன்னுடைய அப்பா. போ போ, உன்னுடைய அப்பாவோட மடியில ஏறி உக்காரு. அப்பா, அப்பா, என்ன பண்றாங்க? அப்பா. வருண், நான் உன்னோட அப்பா கிடையாது. கீழே இறங்கு. ருத்ரா, உன் ஃப்ரெண்டோட நிலைமைய பார்த்து விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நான் யார தொட்டாலும் அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிடும். சாரி, ஐ அம் சோ சாரி. நான் உன்னை ஏமாத்திட்டேன். ஆனா இப்போ உன்னால எதுவும் செய்ய முடியாது. பாய் பாய்.
பப்பட் ராஜா நில்லு. அப்பா அப்பா வீட்டுக்கு வாங்க. மம்மி எங்க? நம்மளுடைய வீடு எங்க இருக்கு? நன்மை செஞ்சா பப்பட் ராஜா தீமை செஞ்சுட்டாரு. இப்ப நானே ஒரு குழந்தை. ஆனா இந்த குழந்தை எப்படி நான் சமாளிக்கிறது? ருத்ரா, சீக்கிரம் போய் அவரை தடுத்து நிறுத்து. 36 மணி நேரத்துல அவர் மட்டும் இல்ல, நீயும் வெளியே போயே ஆகணும். ஒருவேளை நீ அந்த போர்ட்டலை விட்டு வெளியே போகலன்னா அப்புறம் நீயும் இங்க 100 வருஷத்துக்கு மாட்டிப்ப. இப்ப என்னால பப்பட் ராஜாவை எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா ரிங் போட்டதுக்கு அப்புறம் அவர் என்னை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தவரா மாறிட்டாரு. நீங்க இங்கேயா இருங்க. நான் ரிங்க 36 மணி நேரத்துக்குள்ள எப்படியாவது இங்க அனுப்பி வைக்கிறேன். அட, நான் எங்க போங்கப்பா. ருத்ரா ருத்ரா, நீ என்ன அவ்வளோ லேஸ்ல போக விட மாட்டல்ல. ஆனா உன்னை தடுக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. கேப்டன் ஃபுட்பால், நீங்க எங்க கூட தான் விளையாடுவீங்க, அப்புறம் எங்களையே மறந்துடுவீங்க, அப்புறம் ஏதாவது ஒரு மூலையில எங்களை தூக்கி போட்டுருவீங்க. இன்னைக்கு உங்களை நாங்க முழுசா பழி வாங்க போறோம். அது உங்களோட இடம், டைமும் உங்களோடது. ஆனா இது எங்களோட இடம், அப்புறம் டைமும் எங்களோடது. ப்ளீஸ் சைடு ஆயிடுங்க. எங்க கிட்ட டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்பா எனக்கு பயங்கரமா பசிக்குது. எனக்கு சாப்பாடு வேணும்பா. எனக்கு சாப்பாடு கொடுங்க. மைரா, இவனை எங்கேயாவது கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைப்போ. நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிக்கிறேன். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.